வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹெச்எஸ்என் சம்மரிய பல்கா வந்து அப்டேட் பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா வந்து நம்ம ஹெச்எஸ்என் சம்மரி இன்புட் கொடுக்கும்போது ஒவ்வொரு ஸ்டாக் ஐட்டத்துக்குள்ளேயும் போயிட்டு நம்ம வந்து இன்புட் கொடுத்துருப்போம். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் ஆல்டர் போயிட்டு ஸ்டாக் ஐட்டம் ஏதாவது ஒரு ஐட்டம் எடுத்துக்கிறோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்பெனி லெவல்ல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டாக்குள்ளேயோ இல்ல கம்பெனி லெவல்லையோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹெச்எஸ்என் கோடு கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டத்துக்குள்ளேயும் இருக்கிற ஹெச்எஸ்என் கோட நம்ம ஜிஎஸ்டிஆர் ஒன் ஃபைல் பண்ணும்போது ஒரே ஷாட்ல நம்ம அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ 4 டிஜிட்ல கொடுத்துருக்கோம், 6 டிஜிட்டா மாத்தணும், இல்லை 8 டிஜிட்டா மாத்தணும், இல்லை 8 டிஜிட்ல கொடுக்கறத நான் 4 டிஜிட்டா மாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பல்கா போய் ஒரே இடத்துல எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்பிளே போயிட்டு ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ், ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ்குள்ள போகணும் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல ஜிஎஸ்டி ரேட் செட்டப் போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கறத கொடுக்குறேன். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரேட் வைஸா எடுத்துட்டு வருது. எனக்கு வந்து ஹெச்எஸ்என் எஸ்ஏசி வைஸா வேணும் அப்படின்னா நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெச்எஸ்என் எஸ்ஏசி வைஸா எடுத்துட்டு வந்திருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஹெச்எஸ்என்ல இருக்கிறத மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு, இப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 டிஜிட்ல இருக்கு ஹெச்எஸ்என் கோடு. நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 8 டிஜிட்டா மாத்தணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பல்கா அதை செலக்ட் பண்ணிட்டு அப்டேட் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 19050000 அப்படிங்கிற ஹெச்எஸ்என் கோடு, புது ஹெச்எஸ்என் கோடை கொடுத்துறேன். இங்க வந்து எஃபெக்டிவ் டேட் வந்து பாத்தீங்கன்னா நான் 1425 டெமோக்காக கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கேயுமே வந்து நான் வந்து டாக்ஸபிள் பர்சன்டேஜ் வந்து நான் 18 கொடுத்துக்கிறேன். எஃபெக்டிவ் டேட் வந்து பாத்தீங்கன்னா 1/4/2025 கொடுத்துட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பாருங்க, நம்ம அப்டேட் பண்ணது வந்து இங்க அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க பல்கா வந்து ஒரே ஷாட்ல அப்டேட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஜிஎஸ்டிஆர் ஒன் ஃபைல் பண்ணும்போது ஏதாவது எரர் வருது அப்படின்னா ஒவ்வொரு ஐட்டமா போய் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டைம் ரொம்பவே வேஸ்ட் ஆகும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான மோர் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா விவி இன்ஃபோடெக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.